புதுச்சேரி ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தேவநாதன் என்பவர் பொலிரோ லோடு வாகனம் வைத்து தொழில் செய்து வந்தார். அந்த வாகனத்தை அவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்துவது வழக்கம். அதன்படி கடந்த ஜனவரி மாதம் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோட் வாகனம் மாயமானது. இதுகுறித்து அவர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். தொடர்ந்து அந்த வாகனம் திருட்டப்பட்ட இடத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தும் வாகனத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. இதனிடையே லோடு வாகனத்தை திருடிய நபர் ஒருவர் அதனை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பச்சையப்பன் என்பவரிடம் விற்பனை செய்ய தனது நண்பர்களுடன் சென்றுள்ளார். அப்போது பச்சையப்பன் வாகனத்தின் ஆர்சி புத்தகத்தை கேட்டுள்ளார். அதற்கு புத்தகம் நிதி நிறுவனத்திடம் உள்ளது. அதனை விரைந்து வாங்கி தருவதாக கூறி வாகனத்தை பச்சையப்பனிடம் விட்டுவிட்டு முன்பணமாக ரூபாய் 10,000 பெற்று 2 தினங்களில் வருவதாக கூறி சென்றுள்ளனர். சந்தேகம் அடைந்த பச்சையப்பன் வாகனத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்த உரிமையாளர் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு வாகனத்தின் ஆர்சி புத்தகம் குறித்து கேட்டுள்ளார். அப்போது தேவநாதன் வாகனம் எங்குள்ளது என்ன கேட்டதற்கு வாகனம் ஆரணியில் இருப்பதாகவும் அதனை மூவர் விற்பனை செய்ய வந்து முன்பணம் வாங்கி சென்றதாக தெரிவித்துள்ளார்.